காவல் அதிகாரிகளை தவறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதால் தான் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுக்கு சங்கர் இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வகத்தில தானே பிறந்திருப்ப, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து தானே வந்திருப்ப. உன் வீட்லயும் உன் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அத மனசுல அது நீங்க யோசிச்சு பார்க்காம நீங்க ஒரு ஊடகன்ற பெயர்ல நீங்க பேசுறீங்க. சவுக்கு சங்கர் அவர் காவல்துறையில அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயால கூட சொன்னதில்ல. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை சீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் வெறும் தியாகம் பண்ணிட்டோ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோ அவர் பணி நீக்கம் பணியில இருந்து வெளியேறி வரல. அந்த ஆளே பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துட்டு காவல்துறை அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியே எறிஞ்சாங்க. நீ வெளியே சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லயோ பத்திரிகையாளர்ன்ற பெயர்ல சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த யூடியூப் அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் ஊடகவியலாளர்கள் சிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்துக்கு தான் அறமும் நேர்மையும் இருக்கும். அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையும் யூடியூபர் சவுக்கு சங்கரும் அவர் பேசின அந்த பேச்சை ரெட்ஃபிக்ஸ்ல இருந்து வெளியிட்ட ஃபெலிக்ஸ் என்றவனும் தவறா சித்தரிச்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.